ஜீவாவை உன் கூட சேர்த்து சாமியார அனுப்புவேனே தவிர அந்த பட்டிக்காட்ட கட்டி வைப்பேன்னு நினைக்காத. மாயா, உங்களுக்காகவும் உங்க வீட்டு பிள்ளைங்கிறதுக்காகவும் ஒரு மரியாதை கொடுத்து இடம் கொடுத்தா அவ என் தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு என்ன அசிங்கப்படுத்துவாளா? ஐயோ, இவ புத்தி கட்டத்தனமா நடந்துக்கிட்டா. நாம தானே அவளை சரி பண்ணணும். இங்க பாருங்க, யாருக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லையோ அவங்க பேசாம ஒதுங்கி போயிட வேண்டியதுதான். இவளை கட்டிக்கா அவளை கட்டிக்கோன்னு யாரையும் அடையாளம் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவனை பெத்து வளர்த்தவன் நான் எதுக்கு இருக்கேன்? ஐயோ, இதெல்லாம் எனக்கு தெரியாதாமா? தெரிஞ்சிருந்தும் என்ன பிரயோஜனம்? உங்க பேத்தி எனக்கே வினை இழுத்து வைக்க பாக்குற. ஜீவா அந்த நிச்சயதார்த்த மோதிரத்தை அந்த பட்டிக்காட்டு பரதேசி கையில போடணுங்கிற. என் கால் தூசிக்கு பெருவாளாவ. பூங்கோத நாச்சியார் வம்சத்துல பொண்ணு இல்லைன்னா வேற அந்தஸ்தான ஒரு குடும்பத்துல இருந்து பொண்ணு கிடைக்காதுன்னு நினைச்சியா? நீ வேற எந்த தப்பு பண்ணிருந்தாலும் நான் மன்னிச்சிருப்பேன். எப்போ என் கௌரவத்துல நீ கை வச்சிட்டியோ அத நான் மன்னிக்கவே மாட்டேன். உன்னை போய் இத்தனை நாளா மருமகளா நினைச்சு என் வீட்டுல வச்சிருந்ததுக்கு நான் வெட்கப்படுறேன். இது பாரு, இனி நீ ஒரு நிமிஷம் என் வீட்டுல இருக்க கூடாது. போ, போவலையே. அம்மா, டேய், மாயா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதுக்கு மேல நான் பொறுமையா இருந்தா என் உடம்புல ரத்தம் ஓடல, சாக்கடைதா ஓடுதுன்னு அர்த்தம். வா, போ வெளியே. மாயா, மாயா, மாயா. வா. தீபி, தீபி, மாயா என்ன பண்ற? மாயா, மாயா, போ. தீபி. டேய், அவ கையை விடுறா. அவ இங்க இருந்து போகட்டும். நான் தீபிகாவை இங்க இருந்து போக விட மாட்டேன். மாயா, ஆத்திரப்படாத, கொஞ்சம் பொறுமையாயிரு. ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன, என் தொப்புள் கொடியே எனக்கு எதிரா வந்து நிக்கிற சந்தோஷத்துல பேசுறீங்களா? அம்மா, அம்மா, நான் தெரியாம தான் கேட்கிறேன். மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு இஷ்டம்னா கூட்டு வருவ, இஷ்டம் இல்லைன்னா திருப்பி வேணாம் துரத்து விட்டுருவியா? ஆமாண்டா, ஏன் விருப்பப்படிதான் இந்த வீட்டுல எல்லாமே நடக்கும். நீ மட்டும் என்னவா தீபிகாவை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு தான் இத்தனை நாளா சொன்ன. இப்போ அவளை இந்த வீட்டை விட்டு போக கூடாதுங்கிற. சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தாண்டா தோணும். முதல்ல அவளை இங்க இருந்து போக சொல்லு. இது பாருங்க, இத்தனை நாள் தீபிகா இந்த வீட்டுல இருந்தது உங்க விருப்பம். இனிமே இந்த வீட்டுல அவ இருக்க போறது என்னோட விருப்பம். என்ன மீறி அவளை ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல தங்க வச்சிருவியா? சும்மா கத்தாதீங்க. வேணான தீபிகா மட்டும் கிடையாது, நானும் பூங்கொடியும் கூட இங்க இருக்க மாட்டோம். வேற எங்கேயாவது போய் சந்தோஷமா இருந்துக்கும். என்ன மிரட்டுறியா? இல்ல,
திருத்த வேண்டிய கடமை இருக்கு. வீட்டில் இருக்கிற பெரியவங்க தப்பு பண்ணா அதை கண்டுக்காம இருக்கணும்னு எந்த சட்டமும் இல்லை. வீட்டில் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கும்போது எல்லாருக்கும் சந்தோஷம் தர மாதிரி முடிவெடுக்கணும். ஜீவா, என்னப்பா இது? அம்மாவை நீயே எடுத்து பேசிட்டு இருக்க. இதெல்லாம் வேண்டாம். தீபிகாவோட கல்யாண பேச்சை எந்த நேரத்துல ஆரம்பிச்சோமோ தெரியல. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, அவமானத்துக்கு மேல அவமானமாவே இருக்கு. அவ தாந்தோணித்தனமா இருந்த போதும் நிம்மதி இல்ல, இப்ப திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதும் நிம்மதி இல்ல. எல்லார் தலையும் உருளுது. மாயா, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, நான் கிளம்புறேன். சீதா, வா. தீபி, மாயா, என் மனசுக்குள்ள தோன்றத நீயும், உன் மனசுக்குள்ள தோன்றத நானும் ஈஸியா புரிஞ்சுப்போம். இப்ப நீ நினைக்கிறத கூட என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியும். தீபிகா நான் டிசைன் பண்ணவ. அவ ஏன் இப்படி மாறினா, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அவளை கொஞ்சம் நாம சரி பண்ணோம்னா மறுபடியும் நாம நினைக்கிற மாதிரி கொண்டு வர முடியும். இதுதான் எனக்கு வேலையா? அவளை ஜீவா கூட சேர்த்து வைக்கணும்னு நான் பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் பண்ணிட்டேன். இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? நீ கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமையா இருக்கிறது? நீங்க அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க ஃபேமிலியோட மொத்த ப்ராப்பர்ட்டியும் தீபிகா பேர்ல தான் வரும்னு சொன்னீங்க. நானும் அதை நம்பித்தான் இவ்வளவு தூரம் இறங்கி போனேன். இப்போ எல்லாம் தலைகீழா வந்து நிக்குது. அது எல்லாமே நேராக்கிடலாம். நீயும் நானும் சேர்ந்தா நாய் வால கூட நிமித்த முடியும். நான் ஒரு நல்ல ஐடியாவை பிடிக்கிறேன். முதல்ல நாம தீபிகாவை சரி பண்ணுவோம். அப்புறமா நாம பிளான் பண்ண மாதிரியே அவளை ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். என்னாச்சு சார்? தீபிகா நிச்சயதார்த்த மோதிரத்தை காட்டுறேன்னு அவ கையை பாரு, இப்படி ஆயிடுச்சு. ஐயோ, தீபி இப்படியா பண்றது? ரிங்க கழட்டணும்னு அப்படியே அவசரம். எல்லாமே உனக்கு அவசரம் தான். வா உட்காரு. இரு, நான் மருந்து எடுத்துட்டு வரேன். இந்த மருந்து போட்டா ரொம்ப எரியும், கொஞ்சம் பொறுத்துக்கோ. வந்துட்டாரு வந்துட்டாரு. வாங்க சாமி. வாங்க சாமி, வாங்க. சாமி, பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? பூஜைக்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிட்டோம் சாமி. எந்த பொண்ணுக்கு பரிகாரம் பண்ணணும்? இப்ப அவ எங்க இருக்கா? என் பொண்ணுக்கு தான் சாமி, இங்கதான் இருக்கா. சரி, நான் பூஜை ஆரம்பிக்கிறேன். நான் சொல்லும் போது அந்த பொண்ணை வர சொல்லுங்க. சரிங்க சாமி. ஜெய் காளி, ஓம் காளி, மகா காளி, ருத்ர காளி. ஜெய் காளி, மகா காளி.
சாமி, என்ன பிரச்சனைன்னு தெரியல சாமி. இவங்க மகன் ஜீவாவை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒத்த கால்ல நின்னவ இப்ப திடீர்னு அப்படியே பல்டி அடிச்சு அவன் ஆசைப்படுறவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இவ சன்னியாசியா மாறிட்டா. வெள்ளை சட்டை, நெத்தியில பட்டை, கழுத்துல ருத்ராட்ச கொட்டைன்னு முழு சாமியாராவே மாறிட்டா. எப்படி இப்படி மாறினாள்னே தெரியல. அவ எப்ப வாயை திறந்தாலும் ஓம் சாந்தி ஓம் சாந்தின்னு தான் சொல்றா. ஒரு வசிய வைத்தியர்கிட்ட என் மகனையும் அவன் ஆசைப்படுற பொண்ணையும் பிரிக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தோம். அதை இவ தப்பா குடிச்சிட்டா. அதனாலதான் என் மகனை பிரியற மாதிரி ஆயிடுச்சோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் சாமி. இல்ல மாயா, அப்படியெல்லாம் இருக்காது. அந்த பட்டிக்காடு சிரிக்குதான் ஏதோ மந்திரமோ செய்வினையோ செஞ்சு நம்ம தீபிகாவை இப்படி மாத்தி இருக்கணும். அது அவ சாப்பிட்ட மருந்தா இருந்தாலும் சரி, செய்வனையா இருந்தாலும் சரி, என் பூஜைக்கு முன்னாடி எதுவும் நிக்காது. போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க. போ போ போ. என்ன கிராணி, என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, உனக்கு மந்திரிக்க போறோம். எதுக்கு? எல்லாமே உன் நல்லதுக்கு தாமா தீபி. நான் பூஜை ஆரம்பிக்க போறேன். ரத்த சம்பந்தம் உள்ளவங்க தான் இங்க இருக்கணும், மத்தவங்க நிக்க கூடாது. சரிங்க சாமி, நாங்க வெளியில போயிடுறோம். ராஜம்மா, நாங்க வெளியில இருக்கோம். நான் இவளோட அம்மா. இது பாட்டி. ஐயோ, இல்ல 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 இல்ல, நான் பாட்டி, இவ அம்மா. யாராவது ஒரு ஆள் இருந்தா போதும். இவ சாமி, அப்ப நான் வெளியே போயிடுறேன். அவ பாட்டி இங்கே இருப்பாங்க, அத பாத்துக்கோங்க. சரி, நீ போ. எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல, நான் எல்லாமே பாத்துக்கிறேன். போ, நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீ இப்படி வந்து உட்காருமா. வா. ஐயோ, நான் இல்ல, நீ வா 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 வா, வந்து உட்காரு உட்காரு உட்காரு, தைரியமா உட்காரு. ஒண்ணு இல்ல, நான் தான் இருக்கேன் இங்க, நீ தைரியமா இரு. ஜெய் காளி, ஜெய் சூரபத்ர காளி, ஜெய் மகாளி, ஜெய் சூரபத்ர காளி, ஜெய் ஜகத் காளி, ஜெய் சூரபத்ர காளி. இவளுக்கு முகமாட்டமா? செய்வினையா? என்ன இருக்கு? எதா இருந்தாலும் விலைக்கு ஓட செய்யணும். ஜெய் மகாளி. சாமி, எதுக்கு இந்த பூஜை? இவ மேல இருக்கிற பிள்ளை சூனியம் எதா இருந்தாலும் விலகி போயிடணும். ஜெய் பத்ரகாளி. ஓ, இதுதான் மேட்ரா? ஏய், ஓடிடு. இந்த பொண்ணை விட்டு ஓடிடு. ஓடிடு. மகாளி, இந்த பொண்ணை விட்டு ஓடவிடு. மகாளி. ஜெய் பத்ரகாளி. சூலபத்ரகாளி.
ஏய் யார் நீ சொல்லு யார் நீ என்னது இது? ஐயோ! ஏய் இந்த பொண்ணை விட்டு போயிடு ஓ ஓ ஓடிப்போ ஐயோ அம்மா அம்மா தாயா என்ன அடிக்காதம்மா நான் உண்மையான சாமியார் இல்ல போலி சாமியாருமா நான் உண்மையை ஒத்துக்கிறேம்மா அடப்பாவி, நீ போலி சாமியாரா? இதுக்கு மேல அடிச்சேன்னா நான் செத்துருவேம்மா நான் புள்ள குட்டிக்காரம்மா வயிற்று பொழப்புக்காக பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருமா பேசாம உட்காரு. கிரானி, ஐயோ கிரானி, 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 இங்க பாருங்க கிரானி, கிரானி, நீ ஏன் இப்படி சிரிக்கிற? ஐயோ பின்ன சிரிக்காம என்ன செய்யதான்? என் புது அவதாரத்தை பார்த்து என் கிரானிய குழப்பிட்டாங்களே, நான் சிரிக்காம என்ன பண்றது? ஐயோ நானேதான் தீபிகா. எனக்கு முகமாற்றம், பில்லி, சூனியம் ஒண்ணுமே இல்ல. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்ட உடனே அப்படியே சாமியாராவே போயிடுவேன்னு பாத்தீங்களா? ஐயோ கிரானி, அவ்வளவு சீக்கிரம் நான் போய் ஜீவாவை வேணாம்னு சொல்லிடுவேனா? இல்ல விட்டு கொடுத்துட்டு அப்படியே போயிடுவேனா? தீபி, என்னமா சொல்ற? ஆக்டிங் கிரானி, எல்லாமே ஆக்டிங். ஆக்டிங்கா? நான் செத்தா கூட ஜீவாவை விடவே மாட்டேன். அப்படிப்பட்ட ஜீவா எனக்கு கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் நான் அவ மனசுல இருக்கணும். அதுக்காக நான் பண்ண விஷயங்களும், அந்த கிளியோபாட்ராவை துரத்துறதுக்காக நான் பண்ண விஷயங்களும் எனக்கு எதிராவே முடிஞ்சிருச்சு. அப்பதான் நான் ஒரு முடிவு பண்ணேன். இதே ரூட்ல போனா ஒர்க் அவுட் ஆகாது, வேற ஏதாவது ரூட்ல போய் தான் கோல் அடிக்கணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக பிளான் பண்ண சேம் சைட் கோல் பிளான் தான் இந்த சாமியார் வேஷம். நம்ம நாட்டுல எதுல வேணாலும் மக்கள் ஏமாறாம இருப்பாங்க, ஆனா சாமியார் வேஷத்துக்கு ஈஸியா ஏமாந்துருவாங்க. ரைட். அதனாலதான் நான் இத சூஸ் பண்ணேன். இப்போ நான் நினைச்சதை விட சூப்பரா இந்த ட்ராக் வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பாவி, இத ஏன் என்கிட்ட கூட சொல்லல? என்கிட்ட சொல்லி இருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பல. எந்த ஒரு விஷயமும் ஒருத்தர் மனசுல இருக்கிற வரைக்கும் தான் கிரானி அது ரகசியம். அது இன்னொருத்தர் மனசுக்கு போச்சுன்னா எப்போ வேணாலும் அது லீக் ஆயிடலாம். ஆமா, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களோட சேர்ந்து செஞ்ச எல்லா பிளானுமே சொதப்பல் தான். அதான் நான் மட்டுமே முடிவு பண்ணி செயல்ல இறங்கவே ஆரம்பிச்சேன். அதுக்காக இந்த கிரானி கிட்ட கூடவா சொல்லக்கூடாது? அதான் உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சுல. நீங்க தெரிஞ்சுக்கிட்டத இங்க இருக்கிற யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஏன்னா இப்பதான் ஜீவாவுக்கு என்ன பத்தின நல்ல அபிப்பிராயம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அந்த பொட்டிக்காடு என் உண்மையான கேரக்டர் தெரியாம என்ன நல்லவன்னு நம்ப ஆரம்பிச்சிட்டு இருக்கா. இப்படி நடிச்சாதான் ஜீவா மனசுல இருக்கிற அவளை துரத்திட்டு நான் ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்க முடியும். இந்த விஷயம் எங்க அம்மாவுக்கோ ஏன் மாயா ஆண்டிக்கு கூட தெரிய வேணாம்.
ஆ, அப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் பாஸ் ஆகி எல்லாமே டைல்யூட் ஆயிடும். ஆ, அது கூட சரிதான். யாருக்குமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஆமா கிராமி, நீயே யோசிச்சு பாரு. மாயா ஆண்டி கிட்ட என்ன சப்போர்ட் பண்ணும் போதெல்லாம் ஜீவா என்ன வெறுத்திருக்கான். ஆனா அவங்க என்ன வெளிய அனுப்பும் போது அவன் ஏன் பக்கம் சாய்றான். சோ ஜீவா ஏன் பக்கம் வரணும். அதுக்கான ஒரு டோல் தான் மாயா ஆண்டிய வெறுக்க வைக்கிறது. இப்போ எனக்கு ஜீவா மனசுல இடம் பிடிக்கிறது தான் முக்கியம். அதுக்காக என்ன டிராமா வேணும்னாலும் போடலாம். அப்புறம் கிரானி, இனிமேதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா காய் நகர்த்தணும்.